வெல்கம் டு சமையல் மொழி. ஹாய் பட்டீஸ், உங்களுக்காக மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட அதை விட சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழைப்பூவை எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஒரு இதழாக பிச்சோன்னா இது மாதிரி வாழைப்பூ கிடைக்கும். அந்த பூவை நம்ம உள்ளே இருக்க ஒரு காம்பு ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறப்போ அது சூப்பராக உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வயிறு பிரச்சனை இது மாதிரி வந்துடும். அதனால தான் இதை ரிமூவ் பண்ணிடணும். இது மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இதே மாதிரி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கடலப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அதை அளவு மாறாமல் எடுத்துக்கோங்க. எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதே கப்பையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முதல்ல கடலப்பருப்பு அளவு எடுத்துக்கிட்டு ஒரு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். கழுவிட்டு அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும். கடலப்பருப்பு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கடலப்பருப்பு ஊறிடுச்சு. நம்ம அதுக்குன்னு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். கடலப்பருப்பை வெந்துருச்சான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. கையால் கிள்ளி பார்த்தாலே அது 2ஆக பிளந்துடும். அதுக்கப்புறம் ஜாரில் அதை மாற்றிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு ஜாரில் மாற்றிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் போட வேணாம், கொஞ்சம் ஒரு பிடிச்ச புடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா மஞ்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வரமிளகா ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அரைச்சி முடிச்சுட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம இப்போ அந்த லீஃபில் எடுத்த பூவை அழகாக கட் பண்ணி இதில் இன்புட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு மஞ்சிடும். இல்லைனா வேகிறப்போ அது தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இதையும் சேர்த்து கடலப்பருப்போட அரைச்சிக்கோங்க. வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா எண்ணெயில் கரைஞ்சிடும். தண்ணி ஊற்றாமல் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடலாங்கிறத இப்போ பார்த்துடலாம். இது மாதிரி சாஃப்டான பதத்தில் இருக்கட்டும். இப்போது நம்ம கைப்பிடி எடுத்து வச்ச கடலப்பருப்பை அதோட ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்தால் மொறுன்னு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையையும் சின்னதாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இனுக்கு போல் எடுத்து கருவேப்பிலை கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை சின்னதாக ஒரு 1.5 வெங்காயம் போல் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஈரப்பதமே இதுக்கு போதும். அதை அழகாக ஒன்றோட ஒன்று படுற மாதிரி கலந்துக்கோங்க. இதில் உங்களுக்கு சால்ட் இருக்கா இல்லையான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிட்டு அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்குது. நல்லா பிசைஞ்ச இந்த மிக்ஸிங்கை ஒரு
தட்டில் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். அந்த பால்ஸ் உருண்டுறப்பயே இன்னொரு கையில் வச்சு ஒரு தட்டு தட்டிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் வர அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் ஓகே. இதே மாதிரி தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் பண்ணிக்க போகிறோம். அதே போல் இன்னொன்று செய்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் சின்னதாக உருண்டுட்டு அதை இன்னொரு கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மண்டையில் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இது போதும், இதை வச்சுக்கலாம். இது போலயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி சூப்பராக பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வாணலில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை உள்ளே போடலாம். வாங்க போட்டு காட்டுறேன். ஒரு டைமுக்கு 3 பால் போட்டுக்கலாம். 3த்தையும் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நுரைச்சி வருது இல்லையா, இது அடங்குற வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த சைடும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது மாதிரி இருந்தாலே போதும். இந்த பதத்தில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அப்படியே நம்ம வடையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இல்லை உங்களுக்கு செய்ய தெரியலையா, செய்ய தெரிகிற ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.